ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2 மினிட்ஸில் செய்கிற மாதிரி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அதை நல்லா கரிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 எடுத்துக்கோங்க, அப்போ தான் காரம் செமையாக இருக்கும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சேம் ஆயிலில். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா அதே ஆயிலில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 சைஸ் பெரிய பல்லாரி உள்ளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட நான் 1.5 சைஸ் அளவுக்கு டொமேட்டோ எடுத்திருக்கேன். டொமேட்டோவையும் சேம் ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 செகண்ட் ஆகும், லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோவை கையில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோவை ஆக்சுவலாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பில் வச்சு இவ்வளோ நேரம் குக் பண்ணதுனால அது ஈஸியாக டொமேட்டோவை பீல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து அதையும் சேர்த்தெல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த கார சட்னி கூட இந்த தாளிப்பையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுட சுட இட்லி, தோசை, சட்னி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசோறு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாங்கள் மார்னிங் டிஃபன் தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.